ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோ சிஸ்டர் ட்ரெண்டி லைஃப் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அது கூட ஒரு 10 பல்லு பூண்டு, 25 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிக்கங்க. நல்லா வதங்கட்டும். இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய தக்காளியை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கங்க. இது மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் நல்லா வதக்கிக்கங்க. இதுக்கப்புறம் இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் பக்கம் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அடுப்பை அமர்த்திட்டு மிளகாய்த்தூள் போட்டுட்டு லேசாக பெரட்டி இறக்கி வச்சுருங்க. இல்லாட்டினா கருகிரும் மிளகாய்த்தூள், அப்புறம் டேஸ்ட்டே நல்லா இருக்காது. இறக்கி வச்சு ஆற வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகுளுந்தம்பருப்பு, இப்போ ஒரு 10 பல் பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு அருமையாக டேஸ்ட் கொடுக்கும். பெரிய வெங்காயம் போட்டுறாதீங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வெங்காயம் செவந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போடலாம். அது விழுகலை, அதனால் கட் பண்ணிவிட்டு இப்படி போட்டுட்டேன். நான் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நான் நல்லா ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம் குழம்பு கூட. நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுட்டு தீயை ஹையில் வச்சுருங்க. நல்லா கொதித்து இது மாதிரி வரட்டும். இப்படி நல்லா கொதித்து வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் பக்கம் திறந்தே பார்க்க வேணாம். நல்லா இது மாதிரி சுண்டி வற்றி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 2 கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. அருமையான குழம்பு ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.